வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 5. அது என்ன உன் மகன் அப்படி சொல்றான்? மூத்தவனும் பிள்ளையும் ஏன் பொண்ணு பார்க்க வரக்கூடாதா? கூட பிறந்தவங்கன்னு கொஞ்சமாவது பாசம் அக்கறை எல்லாம் இருக்கா அவன் மகனுக்கு? ரிஷியின் கட்டளையை தயங்கி தயங்கி மனைவி சொன்ன நொடிக்கு தாம் தோம் என குதிக்க தொடங்கிவிட்டார் கலையரசன். ஜானகி சலிப்புடன் படுக்கையில் அமர்ந்து அவரின் கொதிப்பை வேடிக்கை பார்த்திருக்க, வாய தர என்று எரிந்து விழுந்தார் மனிதர். முதல் விஷயம், இங்க உள்ளூர்ல இருக்கிற நாமளே 5 பேர் பொண்ணு பார்க்க போறோம். இதை விட அதிகமா கூட்டத்தை சேர்த்துட்டு போனா நல்லா இருக்காது. அவங்க எல்லாம் படிச்சு வேலைக்கு போற ஆளுங்க, ரொம்ப தொந்தரவா தெரியக்கூடாது. அடுத்து சும்மா பொண்ணு பார்க்க போறதுக்கெல்லாம் எதுக்கு அண்ணாவை பெங்களூர்ல இருந்து வர வைக்கணும், அக்காவையும் 5 மணி நேரம் பஸ்ல அலைய வைக்கணும்னு கேக்குறான் ரிஷி. அது ரெண்டுமே எனக்கு தப்பா படல என்று முடித்து கொண்டார் அவர். புருவங்களை சுருக்கி தன் துணைவி சொன்னதை சிந்தித்த கலை, சரிதான் என்று சிறிது ஆசுவாசம் கொண்டார். சில நொடிகள் அவரின் முகத்தை அளவிட்ட ஜானகி, அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் என்று நக்கலாக கேள்வியை வீசினார். அதான் அம்மாவும் மகனும் உங்க இஷ்டத்துக்கு ஆடுறீங்களே, என்னவோ செய்யுங்க என்று படுத்து விட்டார். ரொம்ப தாராளந்தா. நான் சொல்ற விஷயத்துக்கு எதிர்வாதம் தோணாதால விட்டு கொடுத்துட்டு எங்களை வேற குறை சொல்றாரு. தனக்குள் புன்னகைத்து கொண்ட ஜானகி, கடவுளே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் இந்த மனுஷ பிரச்சனை எதுவும் செய்யாம எங்களுக்கு சரியா ஒத்து வரணும் என அவசர வேண்டுதல் வைத்தார். ஞாயிறு காலை 10 மணி அளவில் பெண் வீட்டில் குழுமி இருந்தனர் ரிஷியின் குடும்பத்தினர். ஆடவனின் இதயத்தில் சிறு படபடப்பு. நம் கணிப்பிற்கும் எதிர்பார்ப்பிற்கும் ஏற்றது போல பாவை இருக்க வேண்டும் என்கிற தவிப்பை உள்ளூர சுமந்து வெளியே அமர்த்தலாக அமர்ந்திருந்தான். பெண்ணின் பெற்றோர் இவர்களை இன்முகமாக வரவேற்று பொதுவாக பேச்சை துவங்கி இருந்தனர். சாய்ராம் கடமையே என ஒரு ஓரமாக அமர்ந்திருந்து அலுப்புடன் தன் கைபேசியில் மூழ்கியிருந்தான். ஜானகி சொன்னது சரிதான் போல இருக்கு. இவங்க வீட்லயே பெருசா உறவுக்காரங்கல்ல என்று பார்வையை அலைய விட்டு குறித்து கொண்ட கலை, இதென்ன வீட்டுக்கு ஆளுங்க வந்திருக்கோம், இந்த பையன் கொஞ்சமும் மரியாதை இல்லாம போனை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கான் என்று அதிருப்தி அடைந்தார். தம்பி என்ன செய்யறாப்ல? கலையின் கேள்விக்கு மகனின் உத்தியோகத்தை பெருமையுடன் குறிப்பிட்டார் கேசவன். என தலையசைத்து கொண்டவர், இப்பதைய பிள்ளைங்க எல்லாம் மனுஷங்களை விட போனுக்கு தான் அதிக மதிப்பு தராங்க என்று வார்த்தைகளில் ஒரு கொட்டு வேற வைக்க பெண்ணை பெற்றவர் சற்றே சங்கடத்தில் நெளிந்தார். ரிஷி லேசாக தாயின் புறம் சரிந்து, அம்மா என்ன வேலையா வந்தோமோ அதை மட்டும் பார்த்தா போதும், தேவையில்லாத இழுத்து வைக்க வேணான்னு சொல்லு என்று தகப்பனின் காதுபட விரைப்பாக கூறினான். 8 ஆண்டு கால மகனின் ஒதுக்கத்தில் அவன் விஷயங்களில் பெரும்பாலும் தலையிட்டுக் கொள்ளாமல் ஒதுங்கி இருக்கும் மனிதர் கப்பென்று வாயை மூடிக்கொண்டார். நீங்க பொண்ண வர சொல்லுங்களேன் என்று சூழ்நிலையை சமாளித்தார் ஜானகி. அகிலா உள்ளே சென்று மகளின் கைகளில் காஃபி கோப்பைகள் அடங்கிய தட்டை கொடுத்து சபைக்கு அழைத்து வந்தார். பெண்ணின் தோற்றத்தை பார்த்ததும் கலையரசனின் மனம் 2ஆம் முறையாக பெரும் அதிருப்தி கொண்டது. இந்த பொண்ணு என்ன புடவை கட்டிட்டு வராம சுடிதார்ல வந்து நிக்குது என்று கணவரின் எண்ணத்திற்கு ஏற்ப அவரது மனைவிக்கும் மனதில் லேசான சுணக்கம் உண்டானது. இவளைத்தான் பார்க்க வரோன்னு தெரிஞ்சும் என்ன இது இப்படி இருக்கா? ரிஷிகேஷ் அமைதியாக ஆராதனாவின் முகத்தை ஊன்றி பார்த்தான். எந்தவித படபடப்போ பரபரப்போ இல்லாமல் நிர்மலமாக நின்றிருந்தாள். முதல்ல மாப்பிள்ள வீட்டு பக்கம் கொடுப்போ என்று அன்னை அவளை நகர்த்த வந்தான். மெல்ல இமைகளை உயர்த்தி அவர்களிடம் பார்வையை வீசினாள் பெண். ரிஷி அவளை நேராக பார்த்திருக்க இதுவரை இருந்த அமைதி குலைந்து பாவையின் வதனத்தில் மெல்லிய பதற்றம் குடியேறியது. அதில் லேசாக அவனுள்ளே பூஞ்சாரல் வீச தன்னை நோக்கி தயக்கத்துடன் அண்ணன் அடையிட்டு வருபவளை ஆழ்ந்து நோக்கி இருந்தான். திரும்பி தன்னிடம் வந்த மகளை இருக்கையில் அமர்த்தி தானும் உடன் அமர்ந்து கொண்டார் அகிலா. லோக்கல்ல இருக்கம்னு பேர்தான், எப்படியும் திருமுல்ல வாயில இருந்து இங்க வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்குமே. சில நொடிகளாக நிலவிய அசாத்திய அமைதியை கலைத்து கேசவன் மெதுவாக பேச்செடுக்க அவருக்கு ஆமாம் சாமி போட்டவாறு அதை தொடர்ந்தார் சரிதாவின் கணவர். எதிரே உள்ளவர்களின் அலசும் பார்வை ஆராதனாவுக்கு சிறிது சங்கடத்தை கொடுக்க கைவிரல்களை ஆராய்ந்தபடி இறுக்கமாக அமர்ந்திருந்தாள் அவள். அவளின் உடல் மொழியில் அதை சரியாக உணர்ந்த ரிஷி குடித்து முடித்த காஃபி கோப்பையை கீழே வைத்த நொடி பெண்ணின் தகப்பனிடம் அனுமதி வேண்டி இருந்தான். உங்களுக்கும் ஆராதனாவுக்கும் அப்செக்ஷன் இல்லைன்னா நான் அவங்களோட தனியா பேச விரும்புறேன். தன் பெற்றோரின் விருப்பத்தோடு தன்னையும் மதித்து அவன் நினைத்து கொண்டதில் பெண்ணிற்குள் மெல்லிய நிகழ்ச்சி தோன்றியது. அவள் விழிகள் வியப்புடன் அவன் முகத்தை முற்றுகையிட மாப்பிள்ளையாக வந்திருப்பவன் கேட்ட அனுமதிக்கு திணறியபடி தன் துணைவியை பார்த்தார் கேசவன். பழிச்சென்று உடைத்து ரிஷி கேட்டுவிட்ட பிறகு அவரால் மட்டும் என்ன கூறிவிட முடியும்? லேசாக நிமிர்ந்து அமர்ந்தவர் மகளின் கருத்தை ஒருமுறை அழுத்தி விடுவித்து அவளை கிளப்பிவிட்டார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ரூம் பால்கனிக்கு அழைச்சிட்டு போ.
சின்ன தயக்கத்தின் பின்னே ரிஷியை ஏறிட்டு விட்டு அவள் மௌனமாக மாடிப்படிகளின் புறம் நகர அவனும் அவளை பின்தொடர்ந்து சென்றான். நடப்பதையெல்லாம் திகைத்து போய் பார்த்திருந்த கலையரசன் மலங்க மலங்க விழித்தபடி அமர்ந்திருந்த தன் மனைவியிடம் குனிந்து மெல்லிய குரலில் கடுகெடுத்தார். இப்ப எதுக்கு இவன் அந்த புள்ள கிட்ட தனியா பேச போறான்? பழசெல்லாம் எதுவும் வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தியா இல்லையா? வந்த இடத்துல அதை வேற உளறி வச்சு மானத்தை வாங்க போறான். முதலில் கணவரை ஒரு தினுசாக பார்த்து வைத்த ஜானகி அடுத்து பொண்ணு அவனுக்கும் மேல வேலை பார்த்து வச்சிருக்குன்னு தெரிய வரும்போது இந்த மனுஷன் என்ன செய்ய போறாரோ தெரியலையே என்று கழுத்து பிடரியில் வியர்வை அரும்ப தன் கவலையில் அமிழ்ந்து போனார். பால்கனியில் 3 பேர் அமரும் நவீன ஊஞ்சல், வெளிப்புற பயன்பாட்டிற்கான நீலிருக்கைகள் என ஒவ்வொன்றும் அங்கே நவநாகரிகமாக வீற்றிருந்தது. உட்காருங்க என்று ஒரு இருக்கையை நோக்கி கை காட்டினாள் பெண். முதலாக வெளிப்பட்ட அவள் குரலை உள்வாங்கியபடி, இருக்கட்டும், இவ்வளவு நேரம் உட்கார்ந்துதானே இருந்த, நீங்க வேணா உட்காருங்க என்றான் ரிஷி. நோ இஷ்யூஸ், எனக்கும் அது கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. அவளும் மறுத்துவிட நீண்ட மூச்செடுத்து தன்னை மெல்ல சமன்படுத்தி கொண்டு பேசினான் அவன். என் பேர் ரிஷிகேஷ் என தொடங்கியவன் தன்னுடைய படிப்பு, தொழில், வருமானம் என அனைத்தையும் கூறி, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்க நாலேஜுக்கு வந்ததா என்று விசாரித்தான். பெண் வீட்டினரை பற்றிய சரியான அனுமானம் இல்லாததால் இவளுக்கு அனைத்து விஷயங்களும் கடத்தப்பட்டிருக்குமா என்கிற சின்ன சந்தேகம் எழுந்துவிட்டது அவனுக்கு. சொன்னாங்க, தெரியும். லேசாக தலையசைத்து கொண்டவன், உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா என கேட்டு அவளை பேச வைக்க முயன்றான். முகத்தில் பல்வேறு உணர்வுகள் தாண்டவமாட அவனை தயக்கத்துடன் ஏறிட்டாள் ஆராதனா. அழகாய் முறுவடித்தவன், கொஞ்சம் முன்னாடி இருந்த கம்ஃபர்டபுள் இப்ப மிஸ் ஆகிறது போல தெரியுதே என்று கேலியாக இழுத்தான். சட்டென்று இதயத்தில் ஒருவித வெறுமை படர மௌனமாக தன் வெளிப்பாவையை கீழே தெரிந்த சாலையின் புறம் நகர்த்தினாள் பெண். ஈசிமா, இந்த உலகத்துல குற்றம் குறையில்லாத முழு உத்தமங்கன்னு யாரும் கிடையாது. எதுக்கும் எம்பாரஸ் ஆக வேணாம். நானும் உங்கள மாதிரி லவ்ங்கிற விஷயத்துல பாதிக்கப்பட்ட ஒருத்தன் தான். உங்களோட வருத்தங்களை என்னால சுலபமா புரிஞ்சுக்க முடியுது. நடந்து முடிச்சதை நினைச்சு இனியும் வருத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு மேல நாம எப்படி மூவ் ஆகுறது அப்படிங்கறத பத்தி பேசுவோம். ரொம்பவே இலகுவாக தன்னிடம் விஷயத்தை பகிரும் ரிஷியை பெரும் ஆச்சரியத்துடன் நோக்கினாள் ஆராதனா. உங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்ல தானே என கேட்டு கள்ள சிரிப்புடன் இரு புருவங்களையும் மேலேற்றினான் நாயகன். வெகுவாக திணறி போனவள், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல என்று அவசரமாய் மறுத்தாள். பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும்தான் பேசணும். கண்களை இடுக்கி விளையாட்டாய் அவன் மிரட்டிய விதம் பெண்ணிடம் மெல்லிய புன்னகையை போக்க செய்தது. லேசாய் மூச்சை இழுத்து விட்டு கொண்டவள், உண்மைதான், மனசு மறுத்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. மேரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்படியே லைஃப் லாங் ஒரு வேலையில ஓட்டிக்கிட்டு என்னோட தேவைகளை சுயமா கவனிச்சுக்கிட்டு வாழ்ந்து முடிச்சிடணுங்கிறது தான் ஆசை. ஹஸ்பண்ட், அவங்க ஃபேமிலின்னு புது லைஃபுக்குள்ள போய் அதோட கமிட்மெண்ட், ஸ்ட்ரெஸ்ன்னு எதையும் அடிஷ்னலா இழுத்துக்க வேணான்னு தோணுது. ஒரு யுகமே கடந்து போனாலும் நான் செஞ்ச விஷயத்த அலசவும் குத்தி கிழிக்கவும்னு இந்த சொசைட்டில நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் இன்னொரு சூழல்ல புதுசா மாட்டிக்கிட்டு அவங்களோட வார்த்தைகளுக்கு திரும்ப திரும்ப இரையாகிறத நான் விரும்பல என்று அவன் முகம் பார்த்தாள். புரியுது என்றவாறு மார்பின் குறுக்கே கைகளை கட்டியபடி பின்னால் இருந்த கண்ணாடி தடுப்பு சுவரில் சற்றே சாய்ந்து நின்றான் ரிஷி. அச்சோ பாத்து, உங்க ஹைட்டுக்கு அந்த ஹேண்ட் ரெயில் சின்னதா இருக்கு, பேலன்ஸ் பண்ண முடியாம போயிட போகுது. அவளிடம் சட்டென்று பிறந்த பதற்றத்தில் திரும்பி கைப்பிடி சுவரை விழிகளால் அளந்தவன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஓகே, உங்களுக்கு டென்ஷன் வேணாம் என்று நகர்ந்து வந்தான். அதில் நிம்மதி கொண்டவள், உட்கார்ந்து பேசலாமா என்றால் வேகமாக. முறுவழித்தவன் சரி என்று ஒற்றை இருக்கை ஒன்றில் அமர்ந்தான். அவளும் எதிரே அமர, ஆராதனா, நான் முதல்ல என்னோட ஒப்பீனியனை சொல்லிடுறேன், தென் அதுல உங்களுக்கு தோன்ற ஆட்சேபனையை நீங்க சொல்லுங்க என்று தொடங்கினான். எங்க வீட்டு 3 பிள்ளைங்கள்ல நான் தான் கடைக்குட்டி. அப்பாவோட கட்டுப்பாடுகளுக்கு அப்படியே அடங்கி போற மூத்தவங்களோட குணத்துக்கு மொத்தமா எதிரா நிப்பேன். அவர் செய்யறது சரியில்லைன்னு எனக்கு தப்பா தோன்ற விஷயங்களுக்கு அவரை எதிர்த்து பேச கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். அதனால அவருக்கும் எனக்கும் அப்பப்ப முட்டிக்கும். கிருத்திகா என்னோட அக்காவோட நாத்தனார். நிச்சயம், கல்யாணம், மறுவீட்டு விருந்து, கோவில் பண்டிகைன்னு ஒவ்வொரு விசேஷத்துக்கும் தவறாம எங்க வீட்டுக்கு வரவ. என்னோட அப்பியரன்ஸ்லயும் ஆட்டிடியூட்லயும் அட்ராக்ட் ஆயிட்டா போல இருக்கு. சில பொண்ணுங்களுக்கு ரகட் பாய்ஸ் பிடிக்கும்ல, நான் அந்த கேட்டகரியில அவளை ரசிக்க வச்சுட்டேன். அக்கா வளக்காப்பு டைம்ல என்ன புடிச்சு தனியா நிறுத்தி அவள் லவ் பட்டுன்னு சொல்லிட்டா. எனக்கு ஃபர்ஸ்ட் பெரிய ஷாக். என்னன்னு கேட்டு கொஞ்சம் தடுமாறி போயிட்டேன். அவளோ ரொம்ப ஆர்வமா எதுலெல்லாம் என்கிட்ட மயங்கினான்னு லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டா. விசேஷம் நடக்கிற இடத்துல இது என்ன பேச்சு, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிட போகுது, அப்புறம் பேசிக்கலான்னு வேகமா அவாய்ட் பண்ணிட்டேன். அவளோ அதுக்கடுத்து என்னோட மொபைலுக்கு தொடர்ந்து கால் பண்ண ஆரம்பிச்சா. இதெல்லாம் சரி வருமானு கொஞ்சம் குழப்பம், அப்பா மேல இருந்த பயம்னு அவகிட்ட நாசுக்கா பேசி, இந்த காதல்லாம் வேணாம், முதல்ல நம்ம லைஃப்ல செட்டில் ஆகுவோம், அப்புறம் அக்கா மாமா கிட்ட சொல்லி பெரியவங்களே பேச வைப்போம்னு சொன்னேன். ஓகே, அதுவரை நம்ம லவ் மட்டும் செஞ்சுக்கலாமான்னு ஆர்வமா கேட்டா.
எனக்குமே அந்த வயசுக்கு உரிய ஈர்ப்பு. ஒரு பொண்ணு நம்மள இத்தனை தூரம் நேசிக்கிறாளே, தேர்றாளேன்னு ஆசை வந்து துணிஞ்சு இறங்குனேன். டெய்லியும் ஃபோன் பேசுறது, மந்த்லி ஒன்ஸ் அவ ஊருக்கு போய் யாருக்கும் தெரியாம மீட் செஞ்சு அன்னைக்கு முழுக்க எங்கேயாவது வெளியில சுத்துறதுன்னு ரொம்பவே லைஃப் ஹாப்பியா போச்சு என்று மெல்லிய பெருமூச்சு எடுத்துக் கொண்டான். ரிஷியை பார்த்திருந்த ஆராதனா, நீங்க அவங்கள ரொம்ப மிஸ் பண்றீங்களா என பட்டென்று கேட்டிருந்தாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.